Chapter 3 Investigation பூஜா ரூம் எக்ஸாமினேஷன். நீங்க பூஜா ரூம்குள்ள கால் வைக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்டா உங்களுக்கு புரியுறது இதுதான். இது ஒரு கிரைம் சீன் மாதிரி ஃபீல் ஆகல. இது ப்ரிப்பேர் பண்ணின மாதிரி இருக்கு. வெளியில மழை இன்னும் ஸ்ட்ராங்கா அடிக்குது. இடியோச தூரத்துல இருக்கிற சத்தங்கள் எல்லாத்தையும் விழுங்கிடுது. அந்த ராத்திரி இங்க யாரு கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. இது அனந்தபுர தரவாடு கேஸோட பார்ட் 2 வீடியோ. கேஸை இன்னும் டீடைல்டா புரிஞ்சிக்க பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. உங்க முன்னாடி மாதவன் நாயர் ஃப்ளோர்ல ஃபேஸ் டவுனா கிடக்கிறார். இது கேஆஸ் இல்ல, இது கண்ட்ரோல். இந்த பூஜா ரூம் அவர் எப்படி செத்தாருன்னு எல்லாத்தையும் சொல்ல ரெடி ஆயிருக்கு. மாதவன் நாயரோட பாடி இயற்கைக்கு மாறான பொசிஷன்ல இருக்கு, விழுந்த மாதிரி. ஆனா சடனா இல்ல. அவர் பக்கத்துல ஒரு பிராஸ் நிலவிளக்கு ஸ்டெடியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ளேம் நடுங்கல, டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நீங்க வால்ஸ ஸ்டாண்ட் பண்றீங்க. ரத்தக்கரை இல்ல, ஒரு ஸ்மியரும் இல்ல. அவருக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரோ ரொம்ப கிளீன், வைப் பண்ணின மாதிரி. ஒரு வயலண்ட் ஃபால்னா கண்டிப்பா ஒரு மெஸ் இருந்திருக்கணும். ஆனா இந்த ரூம் மெயின்டைன் பண்ணின மாதிரி தெரியுது. அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த சீன் டிஸ்கவர் பண்ணல, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்க வரல. அவங்க மிஸ் பண்ணினதை பார்க்க தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க ஆஸ் அ டிடெக்டிவ். டீடைல் 1 த லாக். பூஜா ரூம் டோர் பழைய கேரளா ஆர்கிடெக்சர், ட்ரெடிஷ்னல் லேட் சிஸ்டம். இந்த டைப் டோர் 2 விதத்துல மட்டும்தான் லாக் பண்ண முடியும். உள்ள இருக்கிற ஆள் விழுந்ததுக்கு முன்னாடி லாக் பண்ணணும். இல்லாட்டி வெளியில இருக்கிற யாரோ ஹிஞ்ச் பக்கத்துல இருக்கிற சின்ன கேப்ல ஒரு மெலிஞ்ச ஆப்ஜெக்ட உள்ள விட்டு அமைதியா லாக் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸ்ட்ரோக்கு அப்புறம் மாதவன் நாயரோட ரைட் ஹேண்ட்ல பார்ஷியல் பெராலிசிஸ் இருந்துச்சு. அவரே லாக் பண்ணினாரா? சான்ஸ் கம்மி. இம்பாசிபிள் இல்ல, ஆனா ரிஸ்க். டீடைல் 2 த ஆயில் லேம்ப். நீங்க நிலவிளக்கு கிட்ட இன்னும் நெருங்குறீங்க. விக் ஃப்ரெஷ்ஷா ட்ரிம் பண்ணியிருக்கு, கிளீன் கட், பெர்ஃபெக்டா. ஆயில் லெவலை பார்க்குறீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. இந்த லேம்ப் 8:15 மணிக்கு அப்புறம் தான் ஏத்திருக்கு. ஆனா இங்க ட்விஸ்ட். ஸ்ட்ரோக்கு அப்புறம் மாதவன் ராத்திரி பூஜை பண்ணவே மாட்டார், தனியாவும் பண்ண மாட்டார். அப்போ அர்த்தம் என்ன? யாரோ இந்த ரூமை ரெடி பண்ணினாங்க. அவர் இங்க வரணும்னு யாரோ நினைச்சாங்க. டீடைல் 3 த ஸ்மெல். ரூம் ஃபுல்லா கற்பூரம் வாசனை, ஷார்ப், ஓவர் பவரிங். ஆனா அதுக்கு கீழே வேற ஒண்ணு, கசப்பான மெடிசினல் ஸ்மெல். பிராஸ் பிளேட் பக்கத்துல இருந்து நீங்க ரெசிடியூவை ஸ்கிரேப் பண்றீங்க. ஃபீல்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் சீக்கிரம் வருது. 1 பாய்சன் பவுடர் இல்ல, 2 ஊதுபத்தியும் இல்ல, 3 சாம்பலும் இல்ல. இந்த சப்ஸ்டன்ஸ் மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கற்பூரம் பூஜைக்கு இல்ல, கன்சீல் பண்ண. அது ரொம்ப முக்கியம். டீடைல் 4 த ஐடல்ஸ். உங்க கண்ணு கிருஷ்ணா ஐடல் கிட்ட போகுது. அது கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு, உடையல, ஆனா மூவ் ஆகிருக்கு. பேஸ்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் மார்க். நீங்க கீழே பாக்குறீங்க. வைப் பண்ணின ஃப்ளோர்ல ஒரு ஃபெயிண்டா இருக்கிற பார்ஷியல் ஃபுட் பிரிண்ட். பேர் ஃபுட், சின்ன சைஸ். மாதவனோடது பெரிய கால். இந்த ஃபுட் பிரிண்ட் அவரோடது இல்ல. அப்போ அர்த்தம் யாரோ இங்க நின்றுருக்காங்க. ஐடலை தொட்ட அளவுக்கு நெருக்கமா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு நெருக்கமா. டீடைல் 5 த ஹெட் இன்ஜுரி. நீங்க அடிபட்ட இடத்தை எக்ஸாமின் பண்றீங்க. ஸ்கல்லுக்கு கீழே, பேக் சைட்ல, ஆங்கிள் எல்லாத்தையும் சொல்லுது. இது சடன் அட்டாக் இல்ல, இது ரேஜும் இல்ல. விழுந்த டைம்ல அவர் ஆல்ரெடி பேலன்ஸை இழந்திருந்தார். ஸ்ட்ரகிள் சைன்ஸ் இல்ல, டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் இல்ல. அவர் சண்டை போடல. த செகண்ட் ட்விஸ்ட். எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிற நேரத்துல நிலவிளக்கு பேஸ் பக்கத்துல ஒரு விஷயம் உங்க கண்ணுல படுது. ஒரு முடி, லாங் டார்க் பிரவுனா டை பண்ணியிருக்கு. கிரே இல்ல, மாதவனோடது இல்ல. இந்த வீட்ல 2 பேர் மட்டும்தான் ஹேர் டை பண்ணுவாங்க. ஆனா நிறுத்துங்க, உடனே முடிவெடுக்காதீங்க. ஏன்னா கில்லர்ஸ்க்கு தப்பான டிரெக்ஷன்ல கொண்டு போற உண்மைகளை பிளான் பண்ண ரொம்ப பிடிக்கும்.
பூஜா ரூம் உண்மையா சொல்றது என்ன? இது ஸ்பான்டேனியஸ் மர்டர் இல்ல, ரூம் ஸ்பிரிச்சுவலா தெரியணும்னு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. மாதவனை மெனிப்புலேட் பண்ணினாங்க, அட்டாக் பண்ணல. சாவு இன்ஸ்டன்டா நடந்திருக்க சான்ஸ் இல்ல. டோரை லாக் பண்ணது பேனிக் இல்ல, பிளான். இது ஸ்ட்ரென்த் பத்தி இல்ல, இது டைமிங் பத்தி. நியூ கொஸ்டின்ஸ் அன்லாக்ட். நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுக்கிறீங்க. இப்போ இந்த கேஸ வேற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மர்டர்ல இருந்திருக்க வேண்டிய விஷயங்கள்: அவரோட பிசிக்கல் வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது, அவர் ரொட்டீனை மெனிப்புலேட் பண்ணது, ஃபோர்ஸ் இல்லாம சைக்காலஜியை யூஸ் பண்ணது, அவர் ரொம்ப வல்னரபிளா இருந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டை சூஸ் பண்ணது. யாரும் மாதவன் நாயரை ஓவர் பவர் பண்ணல, அவரை கைட் பண்ணினாங்க. பூஜா ரூமா? அதுதான் ஜஸ்ட் லொகேஷன் இல்ல, அதுதான் வெப்பன். வெளியில மழை இன்னும் ஹெவியா பெய்யுது. ஏன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல யாரோ ஒருத்தரோட ஆலிபை உடையும், யாரோ ஒருத்தரோட டைம் லைன் கொலாப்ஸ் ஆகும். பெர்ஃபெக்ட் மர்டர்னு நினைச்ச ஒருத்தர் முதல் தப்பு செய்ய போறாரு. Chapter 4 Investigation Household Staff ஓட Informal Conversation. சஸ்பெக்ட்ஸ் தங்களோட பொய்க்கதையை ரிஹர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, காரணங்களை பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி, லாயர்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. டேபிளுக்கு எதிரா இல்ல, ரெக்கார்டர் வச்சில்ல, கிச்சன்ல பேக் வெராண்டா பக்கத்துல, ராத்திரி 10:55 PM, மழை கடைசியா கொஞ்சம் குறையிற நேரம். ஏன்னா இதுதான் மக்கள் உண்மைய பேசுற நேரம். யாரும் அவங்கள கவனிக்கலன்னு நினைச்சு. இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டு ஸ்டாஃப் கேஸ மொத்தமா ஓபன் பண்ண போறாங்க. லொகேஷன் கிச்சன் அண்ட் பேக் வெராண்டா. டைம் 10:55 PM. ரெயின் லைட்டா ஸ்டடியா மனச காம் பண்ற மாதிரி. நீங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா அவங்க கிட்ட பேசல, கேஷுவலா பேசுறீங்க. அப்போதான் உண்மை ஸ்லிப் ஆகுது. ஸ்டாஃப் மெம்பர் 1 சரஸ்வதி, 18 வருஷமா அந்த வீட்ல குக் பண்றவங்க. கிச்சன்ல சரஸ்வதியை பார்க்குறீங்க. அவங்க வேலையை நிறுத்தல. கத்தி சாப்பிங் போர்ட்ல தட்டுது. ரிதம் ஸ்டெடியா இருக்கு. டிராமா இல்லாம பேசுறாங்க, ரொம்ப கேஷுவலா. மாதவன் சார் இன்னைக்கு ரொம்ப சாப்பிடல, சும்மா கஞ்சி தான். நர்ஸ் மெடிசின் ஆல்ரெடி கொடுத்தான்னு சொன்னா. இதெல்லாம் நார்மல். ஆனா அப்புறம் உங்களை பார்க்காம, வாய்ஸை லோவர் பண்ணாம அவங்க சேர்த்து சொல்றா, அம்மா 8:30க்கு கற்பூரம் ஏத்த சொன்னாங்க, இன்னைக்கு பூஜை லேட்டா இருக்கும்னு சொன்னாங்க. ஒன்னு மட்டும் கிளியர், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். ஹவுஸ் ஸ்டாஃப் யாரும் சொல்லாம கற்பூரம் ஏத்த மாட்டாங்க, நெவர். சரஸ்வதி அம்மான்னு சொல்றப்போ அவங்க சொன்னது லக்ஷ்மி அம்மாவை தான். அதுக்கு அர்த்தம் பூஜை முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. மாதவன் ரூம்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ரிச்சுவல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. இது கோஇன்சிடென்ஸ் இல்ல, இது ப்ரிப்பரேஷன். ஸ்டாஃப் மெம்பர் 2 ரமேஷ், நைட் வாட்ச்மேன். கேட்டு பக்கத்துல நடந்து போறீங்க. ரமேஷ் அங்க நிக்கிறாரு. நீங்க ரொம்ப கேஷுவலா கேக்குறீங்க, இன்னைக்கு என்ன பாத்தீங்க? அவர் தலைய கசக்கினாரு. அப்புறம் சொல்றாரு, அரவுண்ட் 8:20ல சார் ரொம்ப ஸ்லோவா நடந்தார், யாரோ அவர் கையை பிடிச்சு நடத்தினாங்க. இது கேட்டதும் நீங்க நிக்கிறீங்க, சாஃப்டா கேக்குறீங்க, யாரு? அவர் ஹெசிடேட் பண்றாரு. அப்புறம் நர்ஸ் மேடம்னு தான் நினைச்சேன், ஆனா சாரி பார்டர் ஒயிட்டா இருந்துச்சு. நர்ஸ் மேடம் கிரீன் சாரி தானே போடுவாங்க. அவர் சொல்றது கரெக்டு தான். குரூஷியல் டீட்டெயில், அஞ்சலி நர்ஸ் எப்பவும் கிரீன் யூனிஃபார்ம் சாரி தான் போடுவாங்க. மாதவன் நாயர் கூட வேற யாரோ இருந்தாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல. ஸ்டாஃப் மெம்பர் 3 கண்ணன், ஹவுஸ் ஹெல்ப்பர், இளைஞன், புதுவாள், நர்வஸ். கேட்கறதுக்கு முன்னாடியே பேசுறார். வாயிலிருந்து வார்த்தைகள் சிதறி விழுது. சாயங்காலம் ராகவன் சாரும் மாதவன் சாரும் சண்டை போட்டதை கேட்டேன். அவ்வளோதான். டீட்டெயில்ஸ் இல்ல, எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஆனா அது போதும். ஏன்னா இப்பதான் ஒரு பேட்டர்ன் தெரியுற பேட்டர்ன். யாரையும் அக்யூஸ் பண்ணாம
அவங்களுக்கே தெரியாம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பூஜை அட்வான்ஸா பிளான் பண்ணியிருந்துச்சு. கேம்ஃபர் சீக்கிரமா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மாதவன் தனியா நடக்கல, பிசிக்கலி கைட் பண்ணினாங்க. வீட்டுக்குள்ள அவர் சாகறதுக்கு முன்னாடியே சங்க நடந்திருக்கு. த சட்டில் ட்விஸ்ட். நீங்க போகலாம்னு நினைக்கிற நேரத்துல சரஸ்வதி திரும்ப பேசுறா. ரொம்ப கேஷுவலா, காசிப் சொல்ற மாதிரி. சாயங்காலம் சாரும் அம்மாவும் சண்டை போட்டாங்க. ஓல்டு ஒர்க்கர் பத்தி ஏதோ. அப்புறம் ரொம்ப லோ வாய்ஸ்ல ஆட் பண்றா. அம்மா அழுதாங்க. இந்த வீட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அம்மா அழுததா நான் பார்த்ததே இல்ல. இது மர்டருக்கு நிறைய நேரம் முன்னாடி நடந்தது. அப்போ அர்த்தம், இமோஷன் முன்னாடியே கொதிக்குது, டென்ஷன் முன்னாடியே வெடிச்சிடுச்சு. இது ஒரு செகண்ட்ல வந்த கோபம் இல்ல, இது முழு நாள் பில்டான பிரஷர். இன்ஃபார்மல் டாக் உண்மையா என்ன கொடுக்குது? ஃபார்மல் இன்டராகேஷன் கொடுக்கறது கதை, ஸ்டேட்மெண்ட், கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ண வார்த்தைகள். ஆனா இன்ஃபார்மல் டாக் அது கொடுக்கறது மூவ்மெண்ட், டைமிங், பிஹேவியர், ஸ்லிப்பான உண்மைகள். இன்னைக்கு ராத்திரி ஸ்டாஃப் யாரு மாதவன் நாயரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லல, ஆனா அதை விட முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல நீங்க கேஷுவலா கேட்குற நேரம் முடிஞ்சிடும். டைரக்டா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா ஒரு சஸ்பெக்டோட பலிபாய் இப்பதான் உடைஞ்சிடுச்சு. ஸ்டாஃப் பார்த்தது நீங்க நினைச்சதை விட அதிகம். ஓகே டிடெக்டிவ்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி கேஸை டீகோட் பண்ண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.